உதயபுரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆறுமுகன் கல்விச்சுடர் அறக்கட்டளை நிறுவனத்திலிருந்து நாங்கள் இன்று மாதிரி கிராமம் பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றோம். எங்களது நிறுவனத்தினூடாக பல்வேறு செயற்றிட்டங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறிப்பாக வறுமையான சூழலில் வாழ்கின்ற மக்களுக்கான வாழ்வாதார மேம்பாடு மற்றும் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கான சுய தொழில் வேலை திட்டங்கள், அத்தோடு வறுமையான சூழலில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கான கல்வி மேம்பாட்டினை ஊக்கப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளையும் நாங்கள் இதுவரை செய்து வந்திருக்கின்றோம். எங்களது நிறுவனத்தின் வெப்சைட் ஊடாக சென்று எங்களது நிறுவனத்தின் தொடர்ச்சியான செயற்பாடுகளை நீங்கள் அவதானிக்க முடியும். ஆறுமுகம்.lk என்ற வெப்சைட்டின் ஊடாக சென்று எங்களது செயற்பாடுகளை அவதானிப்பதோடு மட்டுமல்லாது ஆறுமுகன் கல்விச்சுடர் நிறுவனத்தில் இருந்து உதவி பெறுவதற்கான விண்ணப்பத்தினையும் பெற்றுக்கொண்டு விண்ணப்பத்தினை விண்ணப்பிக்கவும் முடியும் என்பதனையும் கூறிக்கொள்கின்றேன். எங்களது நிறுவனத்தின் தொடர்ச்சியான செயற்பாடுகளுக்கு அமைவாகவே இன்று இந்த கல்வி மேம்பாட்டினை ஊக்கப்படுத்தும் நோக்கிலே இன்றைய இந்த உதவி திட்டமானது ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ராணமடு மாதிரி கிராமம் பகுதியை சேர்ந்த 5 மாணவர்களுக்கான, அதாவது வறுமையான சூழலிலிருந்து கல்வி பயிலுகின்ற 5 மாணவர்களுக்கான உதவி திட்டமாகவே நிகழ்ச்சி திட்டம் அமைந்திருக்கின்றது. நாங்கள் 13ஆம் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு வறிய சூழலில் வாழ்கின்ற ஒரு நபருக்கு உதவி செய்திருந்த போது எங்களோடு இணைந்து கொண்டிருந்த 13ஆம் கிராமத்தின் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவே இந்த உதவி திட்டமானது ஆறுமுகம் கல்விச்சுடர் நிறுவனத்தால் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. ராணமடு பகுதியில் வறுமையான பல்வேறு மக்கள் வாழ்வதாகவும் அவர்களின் பிள்ளைகள் வறுமையான ஒரு சூழலின் மத்தியில் கல்வி கற்பதாகவும் கூறி எங்களிடம் 13ஆம் கிராம அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் உதவி கோரியிருந்தார். உங்களால் முடிந்த உதவியை செய்து தருமாறு அவர் நிறுவனத்தில் கேட்டிருந்தார். இதற்கு அமைவாகவே 5 மாணவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கான கல்வி மேம்பாட்டுக்குரிய கற்றல் உபகரணங்களை வழங்குவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த உதவி திட்டமானது 9ஆம் மாதம் 6ஆம் தேதி 2024 அன்று இடம்பெறுவதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் தவிர்க்க முடியாத சில காரணங்களின் அடிப்படையில் இது அன்றைய தினத்தில் இடம்பெற்றிருக்கவில்லை. ஆனாலும் கூட உடனடியாக உதவி திட்டத்தை செய்து முடிப்பதற்காகவே இன்று இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டாக இந்த அடிப்படையில் இந்த 5 மாணவர்களுக்குமான கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இப்பொழுது இடம்பெறும். காரணமாக அமைந்த 13ஆம் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்வதோடு இவ்வொழுங்கினை செய்தமைக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு சிறு உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ஆறுமுகம் கல்விச்சுடர் அறக்கட்டளை நிறுவனத்தினூடாக ராணமடு பகுதியிலே வறுமைக்கு கீழ் வாழ்கின்ற மாணவர்கள் 5 பேர்களை தெரிவு செய்து அவர்களுக்கான உபகரணங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த மாணவர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியல. இது நான் ஒரு இடத்துக்கு வாழ்வாதார உதவி வரதராஜ ஐயா அவர்களின் வீட்டுக்கு
வாழ்வாதார உதவி அளிப்பதற்காக எனக்கும் அழைப்பு தந்திருந்தார்கள். அந்த இடத்துக்கு சென்றிருந்த போது அந்த இடத்திலே பேசிய போது நான் சொன்னேன்னா, ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் வறுமை கோட்டையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி திட்டம் வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அதற்கு அமைவாக 5 மாணவர்களை தெரிவு செய்து தருமாறு கேட்டிருந்தார்கள். அந்த 5 மாணவர்களை தான் தெரிவு செய்து தற்போது அதுக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. யோசிக்கலாம், மற்றவர்களும் ஏன் நாங்களும் வறியவர்கள் தானே, எங்களுக்கு தராமல் ஏன் ஒரு குறிப்பிட்ட சிலர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று நீங்கள் சிந்திக்கலாம். அப்படி இல்லை. ஆறுமுகம் கல்வி சூழல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் வளர்ச்சி அடைந்து வர ஒரு நிறுவனம் தான். நாங்கள் ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மரம் பூத்து காய்த்து செழிப்பாக இருக்கின்ற போதுதான் அந்த மரத்துக்குள்ளே இருந்து நாங்கள் சகல பயன்களையும் பெற முடியும். இப்போது ஆரம்பித்து வருகின்ற அந்த மரத்துக்களே எல்லோரும் பயன்பெறணும் என்றால் அது முடியாத விடயம். அதே போன்றுதான் இப்போ ஆரம்ப கட்டமாக ஒரு 5 மாணவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். காலப்போக்கில் நாங்கள் இன்னும் பல மாணவர்களுக்கான உதவி திட்டங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் காலம் தொடர்ச்சியாக இந்த நிறுவனம் வளர்ச்சி அடைந்து செல்கின்ற போது இன்னும் பல மாணவர்களுக்கு நாங்கள் உதவி திட்டங்களை பெற்றுக் கொடுக்க முடியும். அந்த வகையில் இந்த உபகரணங்களை வழங்கிய ஆறுமுகம் கல்வி சூழல் நிலையத்துக்கு நன்றியினை தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துள்ளோம். இன்றைய இந்த நிகழ்ச்சி திட்டமானது சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக எங்களது பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும். அதற்கு உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.